அன்பார்ந்த மாணவர்களே வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால், நம்ம ஃபஸ்ட்டு லெசனில் 4வது டாபிக் இருக்கு இல்லையா, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். ஞாபகம் இருக்கா? மொத்தம் 3 சொல்லிட்டு ஏற்கனவே பார்த்துருக்கோம். என்னென்ன இது? ஃபஸ்ட்டு சார்ஜை பற்றி பார்த்தோம், 2வது எலக்ட்ரிக் ஃபீல்டை பற்றி பார்த்தோம், 3வது எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல், 4வது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். ஸோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸுங்கிற டாப்பிக்கில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, electric flux definition, அப்புறம் Gauss law, third one is application of Gauss law. தமிழில் பார்த்தீங்கன்னா மின் பாயம் அப்படின்னு சொல்லுவோம். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்னா மின் பாயம், மின் பாயத்தை பற்றின விளக்கம், அதுக்கப்புறம் காஸ் விதி, 3வது காஸ் விதியினுடைய பயன்பாடு அப்படிங்கிற இந்த 3 டாப்பிக்கை நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். டெஃபினேஷன்ஸ்: the number of electric lines of force crossing through any given area is called electric flux. அதாவது ஒரு குறிப்பிட்ட பரப்பின் வழியே செல்லக்கூடிய மின்விசை கோடுகளின் எண்ணிக்கை, number of electric lines of force passing through any given area அப்படின்னு சொல்கிறோம். ஒரு குறிப்பிட்ட பரப்பின் வழியாக செல்லக்கூடிய மின்விசை கோடுகளின் எண்ணிக்கை என்பதுதான் மின் பாயம் என வரையறுக்கப்படுகிறது. அதான் டெஃபினேஷன். இதுக்கு என்ன யூனிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எப்படி வருது அப்படின்னா, இது எல்லாத்தையுமே மனப்பாடமே பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்கு மறந்து போயிடும். சரியா? அப்போ என்ன பண்ணுறது, எப்படி ஈஸியாக ஞாபகம்? ஏற்கனவே நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டால், மின் அழுத்தத்திற்கு, அதாவது மின் புலத்திற்கு Nc⁻⁻1 நியூட்டன் கூலும் இன்வர்ஸ் அப்படிங்கிறது இதுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு, மின் புலத்திற்கு. இங்கே என்ன பண்ணிருக்கு, மீட்டர் ஸ்கொயர் சேருது. Nc⁻⁻1ங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈக்கு உள்ளது. இப்போ இதோட என்ன பண்ணுறோம், ஏரியா ஒன்று சேர்ந்து த்ரூ எனி கிவன் ஏரியா. இப்போ ஏரியா வந்து மீட்டர் ஸ்கொயர். ஸோ அதில் என்ன பண்ணுவோம், Nc⁻⁻1 மீட்டர் ஸ்கொயர். அதுதான் இங்கே போட்டுக்கணும். சரியா? இதுக்கு ஜெனரல் ஃபார்முலா என்ன சொல்கிறோம், φ(E)ன்னு சொல்லலாம், அல்லது φன்னு சொல்லலாம். φE அப்படின்னு அர்த்தம், எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ்னால் ஏற்படக்கூடிய மின் விசை கோடுகளினால் ஏற்படக்கூடிய மின் பாயத்தின் மதிப்பு φE is equal to E dot A cos theta. ஜெனரல் ஃபார்முலாவை அதை வச்சுக்கணும். E dot A cos theta. இது Eங்கிறது என்னது, எலக்ட்ரிக் ஃபீல்ட், மின் புலம். Aங்கிறது ஏரியா, நம்ம என்ன ஏரியா எடுத்துக்கிட்டு இருக்கோமோ அந்த ஏரியா தான் A அப்படின்னு சொல்லுவோம். cos thetaங்கிறது என்ன, அந்த ஏரியா இல்லையா நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிற பரப்பு, அந்த பரப்பு மின் புலத்திற்கு எந்த கோணத்தில் இருக்கோ அந்த கோணத்தின் மதிப்பு அதில் போட போகும். ஸோ அந்த கோணத்தின் மதிப்பை பொறுத்து தான் என்னது, இந்த φE எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸினுடைய மதிப்பு என்பது மாறுபடும். இந்த φE டிபெண்ட்ஸ் வித் தி ஆங்கிள் ஆஃப் ஏரியா வித் தி எலக்ட்ரிக் ஃபீல்ட். சரி, இப்போ இந்த பாருங்களேன், இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதாவது என்னது, எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் அம்புக்குறி போட்டிருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து மின்விசை கோடுகள் இப்படி இருக்கிறாச்சு. இப்போ நான் எடுத்துக்கிட்டு இருக்க பரப்புங்கிறது என்னது, இந்த இடத்துல ஒரு ரெக்டாங்கிள், ஒரு செவ்வக வடிவமான ஒரு பரப்பு எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஸோ அந்த பரப்பு என்பது இந்த மின் புலத்திற்கு எந்த கோணத்தில் இருக்கோ அதை பொறுத்து அதோட மதிப்பு மாறுபடும். ஸோ இதை பொறுத்து நம்ம என்ன பண்ணுறோம், 3 கேட்டகரியை பிரிக்கிறோம். ஏரியா பர்பெண்டிகுலர் டு தி எலக்ட்ரிக் ஃபீல்ட். நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய பரப்பானது மின்விசை கோடுகளுக்கு செங்குத்தாக இருக்கும் பொழுது என்ன ஏற்படும், அந்த φ-யோட மதிப்பு என்ன, φE is equal to E dot A. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பரப்பிற்கு ஒரு நார்மல் லைன் குத்து கோடு வரையும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பரப்பு வச்சுங்க. சரியா? இப்போ இது ஸ்கொயரு, ஆக்சுவலாக இங்கே இருக்கிறது ரெக்டாங்கிள். இப்போ இந்த பரப்புக்கு ஒரு நார்மல் லைன் குத்து கோடு பார்த்தீங்களா, புரியுதா உங்களுக்கு, குத்துக்கோடு. இப்போ பாருங்களேன், இப்படிதான் இருக்கு. இந்த நார்மல் லைன் வருது இதுதான். இப்போ இந்த நார்மல் லைன், அதாவது குத்துக்கோடானது இந்த ஃபீல்டுக்கு என்ன டைரக்ஷன்ல இருக்கு, இதுக்கு ஆங்கிள் இருக்குமா பாருங்க,
இதுவும் அதே டைரக்ஷன், ஈயும் அதே டைரக்ஷன். ஸோ அங்க அந்த நார்மல் லைன் ஏற்படுத்தக்கூடிய கோணம் என்பது 0. ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு என்ன இருக்குங்க 0. இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா என்ன கிடைக்கும்? EA cos 0. cos 0 மதிப்பு எவ்வளோ? 1. cos 0 மதிப்பு 1. ஸோ அப்போ என்ன இருக்கும்? E டாட் A கிடைக்கும். உங்களுக்கு புரியுதா என்ன சொல்றது? இது ஜெனரல் ஃபார்முலா. phi E is equal to E dot A cos theta. இந்த Eங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்டோட மதிப்பு, Aங்கிறது நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிற ஏரியா, cos thetaங்கிறது இந்த ஏரியாவுடைய நார்மல் லைன் என்னவோ அது எலக்ட்ரிக் ஃபீல்டோட என்ன ஆங்கிள் ஏற்படுத்துன்னு பார்க்கணும். இந்த நார்மல் லைனுக்கும் இந்த ஈக்கும் உள்ள ஆங்கிள் என்ன? ஒன்றும் இல்லை, 0. ஸோ அதனால நம்மளோட cos தீட்டாக்கு பதிலாக cos 0 போட்டோம்னா என்ன கிடைக்கும்? cos 0 மதிப்பு 1 அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ phi E is equal to E dot A. இந்த ஃபார்முலா எப்படி மாறுதுங்க? phi E is equal to E dot A மாறிடுச்சு. ரெண்டாவது கண்டிஷன் பாருங்க. செகண்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா ஏரியா parallel to the electric field. இப்போ இந்த ஏரியா எடுத்து parallel எப்படி இருக்கும்? பாருங்க எப்படி வச்சுக்கோங்க. இது parallel, இது perpendicular. புரியுதா உங்களுக்கு வித்தியாசம்? இது இந்த ஏரியா perpendicular, ஏரியா parallel. இப்போ என்ன ஆகும்? இந்த நார்மல் லைன் எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். இப்போ என்ன இருக்கும்? இப்படி இருக்கும். ஓகேவா? ஏரியா parallel இருக்கு, ஆனா நார்மல் லைன் எப்படி இருக்கும்? மேல் நோக்கி இருக்கும். ஸோ அப்போ என்ன இருக்கும்? பர்பெண்டிகுலரா இருக்கும். எதுக்கு? இதுக்கு பர்பெண்டிகுலரா எப்படி இருக்கும்? இதான் நார்மல் லைன். ஸோ அதனால என்ன ஆகும்? ஆங்கிள் பொறுத்த வரைக்கும் 90 டிகிரியா வேணுமா? ஸோ phi E is equal to E dot A cos 90. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் என்னது? இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் theta is equal to 90. cos 90 ஓட மதிப்பு என்ன? 0. ஸோ அந்த டேர்மே 0 ஆயிடும். ஸோ செகண்ட் டேர்ம்ல பாருங்க, ஏரியா parallel to the electric field இருந்தா phi ஓட மதிப்பு என்ன? 0. மூணாவது ஏரியா மேக் a certain angle. certain angle என்ன அர்த்தம்? ஏதாவது ஒரு கோணத்துல இருந்துச்சுன்னா, சப்போஸ் பாருங்களேன் இப்படி இருக்கு, இந்த கிராஸ் இப்படி இருக்கு, ஒரு ஸ்கேல் வச்சுக்காது, இப்படி இருக்கு, இப்படி இருந்தா பர்பெண்டிகுலர், இப்படி இருந்தா parallel, இப்படி இருந்தா ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ பாருங்களேன், தீட்டாவோட மதிப்பு இருக்கும் phi E is equal to E dot A cos theta. ஸோ அதுதான் இங்கே வந்துருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? இந்த ஃபார்முலாவை ஜென்ரலாக எடுத்துக்கிட்டோம்னா தீட்டாவோட மதிப்பு என்னவாக இருந்தாலும் அதை அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா நமக்கு அந்த phi E யோட வேல்யூ கிடச்சிரும். சரியா? இப்போ பாருங்களேன், அடுத்து பார்த்தீங்கன்னா காஸ் லா. இந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் மின் பாயத்தின் அடிப்படையில் தான் காஸ் லா என்பது சொல்லப்பட்டிருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கூலும்ஸ் லா சொல்லும்போது என்ன சொன்னேன் அப்படின்னா, ஒரு லா அப்படின்னா என்ன பண்ணணும்? ஒன்று எதையாவது ரிலேட் பண்ணணும் அல்லது எதையாவது டிஃபைன் பண்ணணும். சரியா? இப்போது இது ரிலேட் பண்ணுது. இந்த காஸ் லா பொறுத்த வரைக்கும் ரெண்டு இதை தொடர்பு படுத்துது. என்னத்தை தொடர்புது? எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸையும் சார்ஜையும் தொடர்புபடுத்துது. அதாவது மின் பாயத்தையும் மின் ஊட்டத்தையும் தொடர்புபடுத்துது. என்ன தொடர்பு அது? மின்னூட்டம் மின் பாயத்திற்கு நேர் தகவல் இருக்கும். அதாவது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ப்ரொபோர்ஷனல் டு சார்ஜ். இது சிம்பிளாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, த டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் த்ரூ எனி க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு the total electric charge enclosed by the surface. மறுபடியும் சொல்கிறேன் பாருங்க, the total electric flux through any closed surface is proportional to total electric charge enclosed by the surface. இதுதான் அந்த காஸ் லாவோட டெஃபினிஷன். தமிழில் சொல்ல போனோம்னா, ஒரு குறிப்பிட்ட பரப்பின் வழியே செல்லக்கூடிய மின்விசை கோடுகளின் மின் பாயத்தின் மதிப்பானது அப்பரப்பில் உள்ள மின்னூட்டத்திற்கு நேர் தகவல் இருக்கும். சரியா? மறுபடியும் சொல்லலாமா? என்ன சொல்கிறோம்? ஒரு குறிப்பிட்ட பரப்பின் வழியே செல்லக்கூடிய மின்விசை கோடுகளின் மொத்த பாய மதிப்பானது
அப்பரப்பில் உள்ள மின்னூட்டத்திற்கு நேர் தகவல் இருக்கும். ஸோ இப்போ என்ன சொல்ல போகிறோம், நம்ம இந்த காஸ்லாங்கிறது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸையும் சார்ஜையும் என்ன பண்ணுது, ரிலேட் பண்ணுது. சரியா? அதுக்கான ஃபார்முலா என்ன, phi is equal to q by epsilon naught. இதுதான் காஸ்லாவுக்கான ஃபார்முலா. phi is equal to q by epsilon naught. இதில் phiங்கிறது என்னது, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ், மின் பாயம். க்யூங்கிறது என்னது, எந்த பரப்பு எடுத்துக்கிட்டு இருக்குமோ அந்த பரப்பில் உள்ள மொத்த மின்னூட்டத்தின் மதிப்பு. எப்சிலான் நாட்டுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ், வெற்றிடத்தினுடைய விடுதிறனின் மதிப்பு எப்சிலான் நாட். இது நம்ம கூலும்ஸ்ல பார்க்கும்போதே பார்த்துருக்கோம். இதோட மதிப்பு என்னங்கிறது 8.854 × 10⁻⁻12 அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஸோ phi is equal to q by epsilon நாட்டுங்கிறது ஃபார்முலா. இது எப்படி வந்தது, நம்ம பாட்டுக்கு போட்டுருக்கூடாது இல்லையா. ஸோ இது எப்படி வந்ததுங்கிறதுக்கான கீழே டெஃபினேஷன் பார்க்க போகிறோம். என்னது, phi equal to line integral of E dot dA cos theta. இங்கே என்ன தெரியுது, லைன் இன்டெக்ரல்னு ஒன்று வந்திருக்கு, இந்த டிஏன்னு வந்திருக்கு. E dot A cos theta அங்கே பார்த்துருக்குறோம், இங்கே E dot dA cos thetaன்னு பார்க்குறோம். இந்த dA cos thetaங்கிறது என்ன அப்படின்னா மொத்த பரப்பு அப்படிங்கிறது A, அதில் ஒரு சின்ன பார்ட் அப்படிங்கிறது டிஏ. ஏன் நம்ம சின்ன பார்ட் எடுத்துக்கணும், ஒரு மொத்த பரப்பிலிருந்து ஒரு சின்ன பகுதியை நம்ம கணக்கிட்டுட்டோம்னா இந்த மொத்த பரப்பு என்பது அப்படியே நம்ம இன்டகிரேட் பண்ணால் கிடச்சிரும், அதாவது தொகையிட்டோம்னா கிடச்சிடும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சிறிய பரப்பு எடுத்துக்கிறோம். இந்த சிறிய பரப்புங்கிறது என்னது, நாமளாக எடுத்துக்கிற பரப்பு தானே. அந்த பரப்புக்கு பேர் காசியன் சர்ஃபேஸ் அப்படின்னு பேர், காசியன் பரப்பு அப்படின்னு பேர். இந்த காசியன் பரப்புங்கிறது என்ன, ஒரு கற்பனையான பரப்பு, இட்ஸ் இமேஜினரி சர்ஃபேஸ். சரி, இமேஜினரி சர்ஃபேஸுங்கிறதுக்குன்னு சில ப்ரோட்டோக்கால் இருக்குது, அதாவது சில வரையறைகள் இருக்குது. இப்படி தான் அந்த இமேஜினரி சர்ஃபேஸ் இருக்கணும். எதை பொறுத்தவரை அந்த இமேஜினரி சர்ஃபேஸ் நம்ம டிபெண்ட் பண்ணுது பார்த்தீங்கன்னா, பாருங்கள், காசியன் சர்ஃபேஸுங்கிறது ஒரு இமேஜினரி சர்ஃபேஸ், டிபெண்ட்ஸ் ஆன் டைப்ஸ் ஆஃப் சார்ஜ் கான்ஃபிகரேஷன். டைப்ஸ் ஆஃப் சார்ஜ் கான்ஃபிகரேஷன் மின்னூட்டங்கள் அமைகின்ற வகையை பொறுத்து இருக்குது, மின்னூட்டங்கள் அமைந்திருக்கிற வகையை பொறுத்து இருக்குது. அப்புறம் டைப் ஆஃப் சிமெட்ரி ஆஃப் கான்ஃபிகரேஷன்ஸ், அதாவது இந்த மின்னூட்டங்கள் சமச்சீர் தன்மை இருக்கு இல்லையா, அமைந்திருக்கிற முறையினுடைய சமச்சீர் தன்மை அதை பொறுத்து இருக்குது. டைப்ஸ் ஆஃப் சிமெட்ரி ஆஃப் கான்ஃபிகரேஷன், எந்த விதத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறோ அந்த மின்னூட்டங்கள்லாம் அதனுடைய சமச்சீர் தன்மையை பொறுத்து இருக்கு. ஸோ இதனுடைய சமச்சீர் தன்மையும் அந்த மின்னூட்டங்கள் அமைந்திருக்கிற விதத்தையும் பொறுத்து தான் நம்ம ஒரு காசியன் சர்ஃபேஸ் அப்படிங்கிறத எடுத்துக்க முடியும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி நம்ம அதிகமாக எதை எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஸ்பியரு, சிலிண்டரு, பிளேன் சர்ஃபேஸ். இந்த ஸ்பியர், சிலிண்டர், பிளேன் சர்ஃபேஸ், அதாவது ஸ்பியர்னா கோள வடிவமானது, சிலிண்டர்னா உருளை வடிவமானது, பிளேன்னா சமதள வடிவிலானது. இந்த மூன்று விதத்தை நம்ம ஏன் எடுத்துக்கிறோன்னா இதுதான் இந்த கண்டிஷனுக்கு ஒத்து வரும். இந்த மூன்று வகையான உருவ அமைப்பு தான் என்னது, இந்த மேலே நம்ம சொன்ன 2 கண்டிஷன்ஸ், இந்த கண்டிஷன்ஸுக்கு ஒத்து வரும். ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மூன்று வகையான ஷேப்ஸை நம்ம எடுத்துக்கிறோம். சரி, இப்போ நான் என்ன சொன்னேன், ஒரு இமேஜினரி சர்ஃபேஸ்க்கு பேர் என்னது, காசியன் சர்ஃபேஸ். நம்ம அந்த காசியன் சர்ஃபேஸுங்கிறது என்னது, ஒரு ஸ்மால் பார்ட் டிஏ. இந்த டிஏவை நம்ம என்ன பண்ணுறோம், கண்டுபிடிச்சிட்டோம்னா அப்போ டோட்டல் ஏரியாவுக்கு இன்டகிரேஷன் எடுத்தோம்னா ஈஸியாக கிடச்சிரும். அதனால தான் என்ன பண்ணுறோம், லைன் இன்டெக்ரல் அப்படின்னு சொல்கிறோம். லைன் இன்டெக்ரல் கிடச்சிட்டோம்னு இருக்கும், டோட்டல் ஏரியா கிடச்சிரும். ஸோ லைன் அப்போ என்னது, ஏரியாவோட லைன் இன்டெக்ரல். ஸோ இப்போ பாருங்களேன், phi is equal to லைன் இன்டெக்ரல் ஓகே E dot dA cos theta. இப்போ என்ன இருக்குது, லைன் இன்டெக்ரல் அப்படியே இருக்குது, E அப்படியே இருக்குது, dA எப்படி வச்சுக்கிட்டோம். cos thetaவில் காணும் என்ன பண்ணியிருக்கோம், theta is equal to 0ன்னு எடுத்துக்கிட்டோம். theta is equal to 0ன்னு எடுத்துக்கிறோம். அப்படி எடுத்துக்கிட்டோம்னா என்ன இருக்கும், இது வந்து ஒரு ஸ்பியராக கன்சிடர் பண்ணிக்கலாம். நம்ம அப்படி பண்ணோம்னு வச்சுக்கேன், என்ன இருக்கும், தீட்டாவோட மதிப்பு is equal to 0. ஸோ இப்போ cos 0 is equal to 1. ஸோ அதனால் லைன் இன்டெக்ரல் E dot dAன்னு இருக்கும். இங்கே cos theta இருக்காது. காரணம் என்னென்னா தீட்டாவோட மதிப்பு 0 போட்டோம்னா 1ன்னு கிடச்சிரும். இப்போ பாருங்களேன், இதை இன்டகிரேஷன் பண்ணால் டிஏவை இன்டகிரேஷன் பண்ணால் ஏன்னு கிடச்சிரும். உங்களுக்கு தெரியும், மேத்ஸில் படிச்சிங்கன்னா இன்டெக்ரல் dA is equal to A, இன்டெக்ரல் dx எக்ஸ்ன்னு கிடைக்கும். ஸோ அது மாதிரி இருக்கும், இன்டெக்ரல் லைன் இன்டெக்ரல் டிஏங்கிறது A. ஸோ phi is equal to E dot A. இதில் எதுவும் டவுட் இருக்கா, ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கோம் நம்ம இங்கேயே அதை பார்த்துருக்கோம், E dot A பார்த்துருக்கோம். பாருங்கள், தீட்டா is equal to 0 தான் E dot A பார்த்துருக்குறோம். சரி, இங்கே வாங்க, இப்போ phi is equal to
1/ε0 Q/r². இது எதுக்கான மதிப்பு? எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான மதிப்பு. எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான மதிப்பு. அப்புறம் ஏ அப்படியே வச்சிருக்கு. அடுத்து பாருங்க 1/4πε0 அப்படியே இருக்கு. Q/r². இந்த ஏங்கிறது என்ன இருக்கும்? ஸ்பியரா சொன்ன இல்லையா, நான் ஸ்பியரா எடுத்துக்கிட்டு இருக்கோன்னு. ஸோ ஸ்பியரா இருக்கிறதுனால 4πr². சரியா? 4πr². ஸோ 4πr² என்ன இருக்கும்? இப்போ கேன்சல் ஆகிடும் இல்லையா? என்னென்ன கேன்சல் ஆகும்? 4πr² கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் டைம் என்ன இருக்குது? Q இருக்குது, ε0 இருக்குது. ஸோ 5E is equal to Q/ε0. இந்த ஈங்கிறது என்னது? எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸுங்கிறதுக்காக போட்டிருக்குது. 5E is equal to Q/ε0. ரெண்டுக்கும் லெட்டரை பார்த்துக்கிறேன் கரெக்டாக. 5ங்கிறது இப்படி போட்டு இப்படி போடணும், Qங்கிறது நம்ம கேபிட்டல் Q. வித்தியாசம் தெரியுதா? ஸோ 5E is equal to Q/ε0. ஸோ இதுதான் என்னது? காஸ் லா. இப்போது அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காஸ் லாவோட அப்ளிகேஷன்ஸ் பார்க்க போகிறோம். மூணாவது டாபிக் என்ன போட்டிருக்கேன்? அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் காஸ் லா. மொத்தம் 4 விதமான அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இன்ஃபினிட் ஸ்ட்ரெயிட் லாங் கண்டக்டர், அதை சுற்றி எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறது எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத காஸ் லாவை பயன்படுத்தி கண்டுபிடிக்கிறோம். அப்ளையிங் காஸ் லா we have to find out the electric field around a infinite straight long conductor. சரிதானே? அதே மாதிரி செகண்ட் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஃபினைட் பிளேன் ஷீட்டுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறது எவ்வளோ இருக்கும், எதை வச்சு? காஸ் லாவை அப்ளை பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். தேர்டு என்னன்னா, இன்ஃபினைட் பேரலல் பிளேட் அப்படி எடுத்துக்கிறோம். அதாவது ஒரு இணை தகடுகளுக்கு இடையே வெளியே எவ்வளவு மின்புலம் என்பது இருக்கும், எதை? காஸ் விதியை பயன்படுத்தி. அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ், ஒரு ஸ்பியர் இருக்கு இல்லையா, ஒரு கோளம், அந்த ஸ்பியருடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு மின்புலம் என்பது எப்படி இருக்கும், அதாவது அந்த ஸ்பியருக்கு வெளியில் உள்ள ஒரு பாயிண்டில், அதாவது அவுட் சைடு தி ஸ்பியர். சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆன் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி ஸ்பியர். ஆன் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி ஸ்பியர்னு என்ன? அந்த கோளத்தின் மீது இருக்கிற ஒரு புள்ளியில் எவ்வளவு மின்புலம் என்பது இருக்கும். அண்ட் லாஸ்ட், ஸ்பியருக்கு இன்சைடு இல்லை, கோளத்திற்கு உள்பகுதியில் இருக்கிற ஒரு புள்ளியில் எவ்வளவு மின்புலம், மின்பாயம் என்பது, சரி மின்புலம் என்பது இருக்கும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுவோம், எதை வச்சு கண்டுபிடிக்க போகிறோம்? இந்த காஸ் விதியை வச்சு கண்டுபிடிக்க போகிறோம். இந்த 4 அப்ளிகேஷன்ஸ் தான். இந்த 4 அப்ளிகேஷனை பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம்? அடுத்த கிளாஸில் பார்க்க போகிறோம். அதுக்குள்ளே இதில் நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு ரீகால் பண்ணுவோம். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்னா என்ன, காஸ் லாங்கிறது என்ன, தென் அப்ளிகேஷன் ஆஃப் காஸ் லா. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸுங்கிறது என்னது? நம்பர் ஆஃப் லைன்ஸ், நல்ல மைண்டில் வச்சுக்கோங்க, நம்பர் ஆஃப் லைன்ஸ் பாசிங் த்ரூ எ கிவன் ஏரியா. ஒரு குறிப்பிட்ட பரப்பின் வழியே செல்லக்கூடிய மின்விசை கோடுகளின் எண்ணிக்கை, அதுதான் என்னது? எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்ன்னுது. அதனுடைய யூனிட் பார்த்துட்டோம், N/m² C⁻⁻1. தென் ஜென்ரலாக ஃபார்முலா என்னது? 5 = EA cos θ. இந்த EA cos θ வந்து தீட்டா பொறுத்து எப்படிலாம் டிஃபர் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்குறோம். பர்பண்டிகுலராக இருக்கும் பொழுது, பேரலாக இருக்கும் பொழுது, தென் ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் இருக்கும் பொழுது அதனுடைய மதிப்பு என்னங்கிறத பார்த்தாச்சு. தென் இந்த படம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா காஸ்லாங்கிறது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம இதோட இது பண்ணுறோம், எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸு சார்ஜோட ரிலேட் பண்ணுறோம். என்ன மாதிரி ரிலேஷன்ஸ்? ப்ரொபோஷனல், டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு தி சார்ஜ். ஸோ அப்போ இந்த இதுக்கான டெஃபினேஷன் தெரிஞ்சுக்கிட்டோம். தென் இதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 5 = Q/ε0. ஸோ இந்த Q/ε0 எப்படி வந்துச்சுக்கான டெஃபினேஷனுக்கு இந்த ஃபார்முலாவில் எப்படி இருக்கும். தென் பார்த்தீங்கன்னா இந்த காசியன் சர்ஃபேஸ்னு ஒன்று சொன்னேன். இந்த காசியன் சர்ஃபேஸுக்கு ஒரு இமேஜினரி சர்ஃபேஸ், அதை நாமளாம் எடுத்துக்கிறது தான். என்ன வடிவில் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அந்த கண்டிஷன் என்னங்கிறத பார்க்குறோம். என்னது? சார்ஜ் கான்ஃபிகரேஷன், டைப் ஆஃப் சார்ஜ் கான்ஃபிகரேஷனுங்கிற ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சிமெட்ரி ஆஃப் கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான பார்ட்டு. இது ரெண்டையும் டிபெண்ட் பண்ணி தான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிற அந்த காசியன் சர்ஃபேஸுடைய ஷேப் என்னங்கிறத நம்ம முடிவு பண்ண முடியும். அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்பியர், சிலிண்டர், பிளேன் அப்படிங்கிற இந்த 3 வகையான ஷேப்ஸ் தான் நம்ம என்ன பண்ணுறோம், இது பயன்படுத்த போகிறோம், அதாவது நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இதுதான் என்னது இந்த டாப்பிக்கை பொறுத்தவரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். அப்ளிகேஷன்ஸ் என்னங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஓகே, பாய்.